இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் எஸ்சி துறை தலைவர் அன்பு சகோதரர் ரஞ்சன்குமார் அவர்களே, எனக்கு முன் இங்கே கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கும் என் மரியாதைக்குரிய கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியின் தலைவருமான திரு ராஜேஷ்குமார் அவர்களே, குளச்சல் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான என் அருமை சகோதரர் பிரின்ஸ் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணை தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நிர்வாக அலுவலகங்களை பார்க்கும் அன்பு சகோதரர் அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களே, மூத்த துணை தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரின் அலுவலக நிர்வாகியுமான அருமை அண்ணன் கோபண்ணா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த அன்பு சகோதரர் பால்ராஜ் அவர்களே, எஸ்சி துறையின் நிர்வாகிகளை திரு குபேந்திரன் அவர்களே, தளபதி பாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவரு பெயரையும் சொன்னாதாக தம்பிதுரை ஜார்ஜ் உட்பட வேற இருக்காங்க கிஷோர்குமார், வழக்கறிஞர் கிஷோர்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கும் திரு சாந்தன் அவர்களே, ரவி அவர்களே, நந்தகோபால் அவர்களே, எல்லோர் பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய எஸ்சி துறைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக ஆட்சியில் வந்ததிலிருந்து இந்தியாவில் இருக்கின்ற எந்த சமூகத்தையும் எந்த மதத்தையும் விட்டு வைப்பதில்லை என்று தொடர்ந்து எல்லோருக்கும் எதிரான ஒரு ஆட்சியாக பாசிச ஆட்சி பாஜக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய உச்சபட்சமாக இந்தியாவை ஆளுவது பகவத்கீதை இல்லை, குரான் இல்லை, பைபிள் இல்லை என்று தெரிந்தாலும் இந்தியாவை ஆளுவது இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் என்று எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் ஆட்சியாளர்கள் நரேந்திர மோடியுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், நாங்கள் 400 தொகுதிகளை வெற்றி பெற்றால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று ஆனந்த் ஹெக்டே அவர்கள் சொல்லுகிறார். நாங்களும் 450 பாராளுமன்ற உறுப்பினருக்கு மேல் அந்த பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறோம். அன்னை இந்திரா காந்தி இறந்தவுடன் தேர்தல் வந்தபோது தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய ஆட்சி அமைந்தது. இந்தியாவில் கண்டிராத வெற்றி, வரலாறு காணாத வெற்றி, 450 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றோம். ஆனால் அப்பொழுதெல்லாம் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம், இதை மாற்றுவோம், அதை மாற்றுவோம், இந்திய மக்களுக்கு எதிரான ஒரு செயலை கூட செய்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது வந்ததில் இருந்த நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, 14வது அட்டவணைப்படி எல்லோரும் இந்த நாட்டின் குடியுரிமை பெற்ற பிரஜைகள். இந்த மண்ணில் யார் யார் பிறக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்தியர்கள். இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், பார்சியாக இருந்தாலும், பௌத்தர்களாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும் எல்லோரும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்லுகிறார், இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கு எந்தவித முகாந்திரமும் தகுதியும் இல்லை. முதலில் கிறிஸ்தவர்களை தாக்கினார். கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம், அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் எல்லாம் உடனே அதற்கு பதிலடி கொடுத்தன. கிறிஸ்தவர்களை தொடவில்லை, இஸ்லாமியர்களை பிடித்துக் கொண்டார். எதற்காக என்ஆர்சி, சிஏஏ போன்ற சட்டங்களை இயற்றுகிறார்கள்? இந்த நாட்டிலே அமைதியின்மையை ஏற்படுத்த வேண்டும், அமைதியை சீர்குலைக்க வேண்டும். இந்த நாட்டில் யாரும் நிம்மதியாக வாழக்கூடாது, மகிழ்ச்சியாக வாழக்கூடாது, சர்வாதிகார போக்கில் ஆட்சி நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து மோடி 9.25 ஆண்டுகளாக ஒரு பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறார். நாம் பாகிஸ்தானில பார்ப்போம், ஒரு சர்வாதிகார நாடு, தேர்தலையே மாற்றி அமைப்பார்கள்.
தேர்தல் ஒருவர் வெற்றி பெற்றால் இன்னொரு கட்சி வெற்றி பெற்றது என்று அறிவிப்பார்கள். உச்ச நீதிமன்றம் தலையிடும். அதே போல இப்பொழுது இந்தியாவில உச்ச நீதிமன்றம் மோடி அரசு எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் எதிரான தீர்ப்பை அளிக்கிறது. அப்பொழுது மோடி அவர்கள் இந்தியாவை எதை நோக்கி அழைத்து செல்கிறார்? சீனாவிலே கேள்விப்பட்டிருப்போம், ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு அதிபர் ஒரு மொழி. ஆனால் இன்று காலையில ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள், அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரே தேர்தல் ஒரே நாடு, இதை நாங்கள் போட்ட வல்லுநர் குழு பரிந்துரை செய்திருக்கின்ற அறிவிப்பு வருகிறது. அப்பொழுது நாங்கள் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்லுவது, மோடியுடைய ஆட்சி சீனாவை பின்பற்றுகிறது, வடகொரியாவை பின்பற்றுகிறது, சர்வாதிகாரமாக செயல்படுகிறது. எவ்வளவு காலம் இந்த சர்வாதிகாரம் இந்த நாட்டிலே ஈடுபடும்? இவர் தோற்க முடியாத தலைவர் இல்லை, எளிதாக தோற்கடிக்க கூடிய தலைவர் மோடி அவர்கள் என்று தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம். ஆனால் உச்சபட்சமாக இப்பொழுது ஒரே நாடு ஒரு தேர்தல் என்று வல்லுநர் குழுவுடைய பரிந்துரையை இன்று நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உதாசீனப்படுத்துவார்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சீரழிப்பார்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்து எறிவார்கள். அப்பொழுது இந்தியாவில் எந்த ஆட்சி நடைபெறுகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கெல்லாம் மோடி இதுவரை வாய் திறக்கவில்லை. எப்படியாவது உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து மக்களை ஏமாற்றி 15 லட்சம் ஒரு வாக்காளருக்கும் 15 லட்சம் கொடுப்போம், நாங்கள் வந்தால் பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்போம், டீசல் விலையை பாதியாக குறைப்போம், இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அமெரிக்க நிகராக நாங்கள் உயர்த்தி செல்லுவோம், தேனும் பாலும் இந்தியாவில் ஓடும், ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த மோடி அவர்கள் எல்லா பித்தலாட்ட வேலைகளையும் செய்து வருகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே எங்கும் கண்டிராத ஒரு அரசியலமைப்பு சட்டம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி உலகமே வியக்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை வடித்து கொடுத்திருக்கிறார். அதில தான் சொல்லுகிறது, எல்லா மக்களும் ஒரே சமமானவர்கள், எல்லோருக்கும் ஒரே வாக்குரிமை. பிரிட்டிஷ்காரருடைய காலத்தில் பிரிட்டிஷ் வருவதற்கு முன்பெல்லாம் எல்லோருக்கும் சமமான வாக்கு கிடையாது, எல்லோரும் வாக்களிக்க முடியாது. ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த வாக்குரிமை பெற்று வாக்களிக்கின்ற மக்கள் கூட நான் வாக்களிக்கின்ற வாக்கு யாருக்கு செல்லுகிறது என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது. இவிஎம் மெஷின்களை கைய வைக்கிறார்கள். வாக்குச்சாவடிகளை வாக்களிக்க போகும் பொழுது பெரியவர்களை, படிப்பறிவில்லாதவர்களை, வட மாநிலங்களை அந்த வாக்குகளை பிடுங்கி இவர்கள் வாக்களிக்கிறார்கள், இவர்கள் பொத்தானை அழுத்துகிறார்கள். அப்படி என்றால் சர்வதிகாரம் மோடி ஆட்சியில தலை தூங்கி இருக்கிறது. சண்டிகாரில மேயர் தேர்தல், அந்த மேயர் தேர்தலில ஜனநாயக முறைப்படி வாக்களிக்கிறார்கள். அந்த தேர்தல் ஆணையர் அதிகாரி அதையெல்லாம் செல்லாததாக ஆக்கும் காட்சியை வீடியோவில் நாம் எல்லாம் பார்த்தோம். உச்ச நீதிமன்றம் தலையிட்டது. மோடி ஆட்சியில எப்படிப்பட்ட ஒரு பாசிச சர்வதிகார ஆட்சி நடக்கிறது என்பது அதுவும் ஒரு முன்னுதாரணம். உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தன்னுடைய சட்டத்தின் பரிபாலன வழியாக மேயர் தேர்தல் செல்லாது, நீங்கள் செல்லாத ஆக்கிய வாக்குகள் எல்லாம் எதிர்கட்சிகளுக்கு தான் செல்லும் என்று அங்கே மேயர் தேர்தலை ரத்து செய்து புதிய மேயரை அங்கே நியமித்தார்கள். எவ்வளவு பெரிய அவமானம்! இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு மோடி எப்படி ஆட்சியில் அமைக்கிறார்? தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு இடத்தில் ரயில் விபத்து நடந்தது. அன்றைய ரயில்வே துறை அமைச்சர் ஓவி அழகேசன், ஒரு இயற்கையான விபத்து, இந்த விபத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று காங்கிரஸ் தலைவர் மந்திரி பதவியை ராஜினாமா செய்தார். ஆக உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து இப்படிப்பட்ட அநியாயங்களையும் அவலங்களையும் சுட்டிக்காட்டி தீர்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மோடி ராஜினாமா செய்வாரா என்றால் ராஜினாமா செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர் ஜனநாயகவாதி இல்லை, சர்வதிகாரியாக செயல்படுகிறார். ஆகவே மோடி அவர்களுக்கு
தேர்தல் வர வர பயம் தொடங்கிவிட்டது. எதை தின்னால் பித்தம் தெரியும் என்று தெரியவில்லை அவருக்கு. தொடர்ந்து உளறுகிறார். உண்மைக்கு புறம்பான செய்திகளை வாரி இறைக்கிறார். தமிழ்நாட்டுக்கு 5வது முறையாக வரப்போகிறார். நாங்கள் எல்லாம் கேட்கிறோம், சவால் விடுகிறோம். மோடி அவர்களை, நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களா? இங்கே ஒரு ஆட்சி நடக்கிறது தமிழகத்தில். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததை 2 ஆண்டுகளில் 85 விழுக்காடுக்கு மேல் நிறைவேற்றி இருக்கிறார். மோடி பாஜக அரசு, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை என்னென்ன நிறைவேற்றி இருக்கிறீர்கள்? 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்னீர்கள். வேலை வாய்ப்பு தந்தீர்களா? ஒரு வாக்காளர்களுக்கும் 15 லட்சம் சுவிஸ் வங்கியில் இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டெடுத்து வந்து ஒப்படைப்பேன் என்று சொன்னீர்கள். 15 லட்சம் கொடுத்தீர்களா? பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னீர்கள். குறைந்தீர்களா? இந்தியாவுடைய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக நாங்கள் உயர்த்துவோம் என்று சொன்னீர்கள். உயர்த்தினீர்களா? மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, தன்னிறைவு பெற்ற இந்தியா, இந்தியாவில 5 வருடங்களில தன்னிறைவு பெற்ற இந்தியாக மாற்றுவோம், இறக்குமதி செய்ய மாட்டோம், எல்லாமே இந்தியாவில் நடக்கும் என்று சொன்னீர்கள். கொரோனா பெருந்தொற்று வந்த பொழுது மாஸ்கில் இருந்து கையுறை முதல் இறக்குமதி தானே செய்தீர்கள். நீங்கள் சொன்னதை என்ன செய்தீர்கள்? பிராணவாயு செலுத்தும் விஷயங்களை கூட இறக்குமதி தானே செய்தீர்கள். ஒரு கையுறை தயாரிக்க முடியாத, ஒரு முக கவசம் தயாரிக்க முடியாத ஒரு ஆட்சியாகத்தான் 5 ஆண்டுகள் நடத்தினீர்கள். அப்பொழுது 2014 தேர்தலில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் உண்மைக்கு புறம்பான வாக்குறுதி, மக்களை ஏமாற்றும் வாக்குறுதி. இப்பொழுதும் படையெடுக்கிறீர்கள். தமிழக மக்கள் ஏமாறுவார்களா, வாக்களிப்பார்களா என்று ஒருபோதும் மோடி அவர்களே, தாமரை தமிழ்நாட்டில் மலரவே மலராது. நீங்கள் ஏமாந்து போகிறீர்கள். எத்தனை முறை அண்ணாமலை எத்தனை முறை மலையேறினாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் உங்களை அனுமதிக்க மாட்டார்கள். ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். நோட்டாவிற்கு கீழே தான் தாமரைக்கு வாக்கு வரும் என்பதை கடந்த காலங்களிலே தமிழ்நாட்டு மக்கள் நிரூபித்து இருக்கிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள்? வரலாறு காணாத மழை, 100 ஆண்டுகள் காணாத ஒரு பெருமழை பெய்தது. காற்றாற்று வெள்ளம் வந்தது. சென்னை மிதந்தது, திருவள்ளூர் மிதந்தது, காஞ்சிபுரம் மாவட்டம் மிதந்தது, செங்கல்பட்டு மாவட்டம் மிதந்தது. தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டம் முழுமையாக சேதமானது. தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது. தமிழ்நாடு அரசு என்ன கேட்டது? பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 37,000 கோடியை தாருங்கள். எங்களுடைய உரிமை, தார்மீக பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது, தாருங்கள் என்று சொன்னார்கள். மோடியே தந்தீர்களா? நிர்மலா சீதாராமனை அனுப்பி பார்வையிட வைத்தீர்கள, அந்த ஆய்விலே கொடுத்த அறிக்கையின்படி ஏதாவது ஒரு பைசா கொடுத்திருப்பீர்களா? தமிழ்நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அமித்ஷாவை சந்தித்து 37,000 கோடி எங்களுடைய பங்களிப்பை தாருங்கள் என்று சொன்னார்கள். 27ஆம் தேதிக்குள் கொடுக்கிறேன் என்ற வாக்குறுதி கொடுத்தார. அமித்ஷா கொடுத்தாரா? மோடி கொடுத்தாரா? தமிழ்நாட்டு மக்களை இப்படியெல்லாம் புறந்தள்ளிவிட்டு, தமிழ்நாட்டு மக்களை இப்படியெல்லாம் அல்லலுக்கு ஆளாக்கிவிட்டு, தமிழ்நாட்டு மக்கள் மீது கருணை இல்லாத மோடியே நீங்கள் எப்படி வாக்கு சேகரிக்க தமிழ்நாட்டுக்கு வரலாம் என்ற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். ஆகவே 400 இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகிறது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக அமரப் போகிறார். உங்களுடைய அமலாக்கத்துறை, உங்களுடைய சிபிஐ, உங்களுடைய இன்கம் டாக்ஸ் எல்லோரும் ஒரு நாளைக்கு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். தன்னிச்சையாக இயங்கும் நிறுவனங்கள், அட்டானமஸ் பாடி, அது மத்திய உளவுத்துறையாக இருந்தாலும், மத்திய வருவாய்த்துறை இருந்தாலும், மத்திய அமலாக்கத்துறை இருந்தாலும், சுய மரியாதையோடு சுயமாக சிந்திக்க வேண்டிய துறை. இப்போது என்ன செய்கிறீர்கள்? ஒரு நிறுவனத்திலும் சோதனை என்ற அடிப்படையில் ரைடு செய்கிறீர்கள். அமலாக்கத்துறை ரைடு செய்கிறது,
சிபிஐ ரைடு செய்கிறது, இன்கம் டாக்ஸ் ரைடு செய்கிறது. செய்தவுடன் நிறுவனங்கள் எல்லாம் பாஜக அலுவலகத்திலே சென்று எலக்ட்ரோல் பாண்ட் தேர்தல் நன்கொடை பத்திரம் என்பதை அளிக்கிறார்கள். உடனே வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறப்படுகிறது. அதை தானே உச்ச நீதிமன்றம் சொன்னது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி, இந்த சட்டத்தின்படி நீங்கள் எதையும் மறைக்க கூடாது, பொது வெளியிலே வெளியிட வேண்டும். எந்தெந்த நிறுவனத்திடமிருந்து நீங்கள் நன்கொடை பெற்றிருக்கிறீர்கள், எந்தெந்த நிறுவனத்திடம் நீங்கள் நன்கொடையாக பணத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாங்கியிருக்கிறீர்கள், அதை பாரத ஸ்டேட் வங்கி உடனே தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் என்று பிப்ரவரி 15ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. மார்ச் 6ஆம் தேதி வழக்கறிஞர்கள் வாய்தா கேட்பார்கள். ஆனால் மத்திய நிதி அமைச்சகம் போய் வாய்தா கேட்கிறது. பிறகு தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டவுடன் தேர்தல் ஆணையம் வாய்தா கேட்க நின்று கொண்டிருக்கிறது. என் அருமை எஸ்சி துறை சார்ந்த தலைவர் பெருமக்களை, உங்களுடைய போராட்டம் வெல்லும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அரியணை ஏறுவார். காங்கிரஸ் பேரியக்கம், இந்தியா கூட்டணி தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் 400 இடங்களிலே வெற்றி பெற போகிறது. தமிழ்நாட்டில் 39 இடங்களிலும், பாண்டிச்சேரியில் 1 இடங்களிலும், 40 தொகுதிகளிலும் 2019 தேர்தலை காட்டிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோடி அவர்களே, மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உட்கார்ந்து நீங்கள் என்ன செய்தீர்கள் தமிழ்நாட்டிற்கு, தமிழ்நாடு அரசு இதுவரை என்ன செய்திருக்கிறது என்று வாதம் பண்ண தயாரா? வாதம் பண்ணுவதற்கு நீங்கள் வர தயாராக இருந்தால் நாங்கள் உங்கள் முன் வாதம் பண்ண தயாராக இருக்கிறோம். நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னென்ன செய்திருக்கிறீர்கள்? பித்தலாட்டம். PMAY பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா என்ற வீடு கட்டும் திட்டம் 30 விழுக்காடு நீங்கள் தருகிறீர்கள். தமிழ்நாடு அரசின் சார்பாக தளபதி 70 விழுக்காடு தருகிறார். ஆனால் அங்கு மோடி படத்தை ஊட்ட முயற்சி செய்கிறீர்கள். எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் இது! கொள்ளைப்புறம் வழியாக வாக்குகளை பெறுவதற்கு வீடுகளிலே நுழைகிறீர்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். எந்த காலத்திலும் சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு இடமில்லை, RSS சித்தாந்தத்திற்கு இடமில்லை. ஆனந்த் ஏற்கனவே புரிந்து கொள்ளுங்கள். நீ இல்லை, உன் அப்பன் வந்தாலும் பாட்டன் வந்தாலும் மோடி 100 மோடி வந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு இந்திய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பார்சிகளும் சீக்கியர்களும் பௌத்தர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக வாழ்கின்ற நாடு இது. வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற நாடு இது. இந்த நாட்டை சிதைக்க மோடி நினைத்தால் பாஜகவை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆகவே உங்களுடைய தோல்வி உறுதி, தோல்வி உறுதி என்று சொல்லி இந்த அருமையான கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த எஸ்சி துறை தலைவர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த மாநில மாவட்ட வட்டார நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.